ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹைப்பர் தைராய்டிசம் அண்ட் ஹைப்போ தைராய்டிசம் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு சுரப்பி வந்து தேவைக்கு அதிகமாக, அதாவது எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் T3 T4 ஹார்மோனை அதிகமாக சுரக்கிறதுனால ஏற்படுற நிலை தான் ஹைப்பர் தைராய்டிசம். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உடலோட மெட்டபாலிசம் வேகமாக இயங்கும். இதோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தா, உடலின் மெட்டபாலிசம் ஸ்பீடாக இருக்கிறதுனால உடல் வேகம் அதிகரிக்கும். அதிகமாக வேலை செஞ்சால் என்ன ஆகும்? உடல் எடை குறையும். இதய துடிப்பு ரொம்ப வேகமாக இருக்கும். அப்புறம் அதிக வியர்வை, வெப்பத்தை தாங்க முடியாத ஒரு நிலை, பதட்டம், எரிச்சல், அமைதியின்மை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதிக பசி எடுக்கும். அடிக்கடி மோஷன் போகிற ஒரு ஃபீல் இருக்கும், இல்லைன்னா மோஷன் போவாங்க. தூங்குறதுல ரொம்ப சிரமம் இருக்கும். அது வந்து இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லைன்னா பீரியட்ஸ் ஆகும்போது ப்ளீடிங் வந்து ரொம்ப லைட்டாக தான் போகும். கண்கள் பிதுங்கி ரொம்ப உடம்பெல்லாம் ஒட்டி போய் கண் வந்து ரொம்ப பிதுங்கி இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும். முடி வந்து ரொம்ப அடர்த்தி கம்மியாகி அது ஹேர் லாஸ் ஆகும், முடி உதிர்ந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைப்போ தைராய்டிசம். இது என்னென்னா, தைராய்டு சுரப்பி போதுமான அளவுக்கு தைராய்டு ஹார்மோன், அதாவது T3 T4 ஹார்மோனை சுரக்காதனால உற்பத்தி செய்ய முடியாத நிலை தான் இந்த ஹைப்போ தைராய்டிசம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல மெட்டபாலிசம் மெதுவாக செயல்பட தொடங்கும். ஹார்மோன் குறைவு, உடலின் மெட்டபாலிசம் ஸ்லோவாக நடக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்கும். இதய துடிப்பு மெதுவாக இருக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். குளிரை வந்து தாங்க முடியாத ஒரு நிலையாக இருக்கும். ஒரு சின்ன கொஞ்சம் குளிராக இருந்தால் கூட ரொம்ப நடுங்குவாங்க. ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. மந்தமான ஒரு நிலையில் இருப்பாங்க. தூக்க கலக்கத்திலே இருப்பாங்க. தூங்குகிற மாதிரியே இருப்பாங்க. எப்பவும் தூக்கம் வர்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். பசி கம்மியாக தான் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்கும். மலச்சிக்கல் இருக்கும். எக்ஸசிவ் ஸ்லீப்பினஸ், தூக்கம் வந்து அதிகமாக இருக்கும். பீரியட்ஸ் டைமில் அதிகமாக ப்ளீடிங் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப நாள் கூட இந்த ப்ளீடிங் இருக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 டேஸில் எல்லாத்துக்கும் பீரியட்ஸ் முடிஞ்சிற மாதிரி இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் அதுக்கு மேலே கூட இருக்கலாம். முகம் மற்றும் கண் சுற்றி இருக்கிற ஏரியாவில் வீக்கம் ஏற்படும். முடி வந்து உதிர்ந்துடும். ட்ரை ஹேராக இருக்கும். ரொம்ப கரடு முரடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியே மரன்னு தொட்டாவே ஒரு ஷைனிங்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஹைப்பர், இதை சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஹைப்பர் அப்படின்னா அதிகம், உடலோட செயல்பாடுகள் வேகமாக இருக்கும். ஹைப்போ அப்படின்னா குறைவாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, உடலோட செயல்பாடுகள் மெதுவாக இயங்கும். உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.